எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ங்க. அதாவது நம்ம என்னென்ன இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இன்னையோடது எடுத்திருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 16th நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ இதில் என்ன ஜிஸ்ட், அந்த ஆர்டிக்கலோட என்ன ஒரு மெயினான ஒரு ஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பொறுத்தளவுக்கு நீங்கள் சும்மா வாசிச்சு விட்ருங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும், பிஎம் கால்ஸ் ஃபார் செக்யூலர் சிவில் கோட் இன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி நம்ம மோடி அவர்கள் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்பீச்சில் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் நேரத்தில் பேசியிருக்கிற அந்த நியூஸ் தான் நிறைய வந்திருக்கும். ஸோ இதை லைட்டாக வாசிச்சு விட்டுக்கங்க, போதுமானது. ஸோ இதே பேஜ்லேயே உங்களுக்கு சென்டர் லான்ச்சஸ் நியூ ஏஐ பேஸ்டு சர்வைலன்ஸ் சிஸ்டம் டு மேனேஜ் பெஸ்ட் கனெக்ட் சயின்டிஸ்ட் வித் ஃபார்மர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க இதோட ஜிஸ்ட் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லை ஒரு 2 வாரம் இருக்கும் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்ததுங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த சயின்டிஸ்ட்ஸ் நம்ம ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சில டார்கெட்ஸ்லாம் வச்சாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், இத்தனை மாதத்துக்குள்ளே ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டார்கெட்ஸ் வச்சாங்க. ஸோ அதோட இந்த நியூஸ் கனெக்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ என்ன அப்படின்னா, சென்டர் ஒரு ஏஐ பேஸ்டு சர்வைலன்ஸ் சிஸ்டம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி சயின்டிஸ்ட் ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி, இல்லை ஃபார்மர்ஸ் எப்போனாலும் சயின்டிஸ்ட் கிட்ட எந்த டவுட்ஸ் எந்த ரிகார்டிங் எதுனாலும் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பெஸ்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் கிராப் என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபார்மர்ஸ் சயின்டிஸ்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏஐ சர்வைலன்ஸ் சிஸ்டம், ஸோ என்பி நேஷ்னல் பெஸ்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏஐ பவர் பண்ணுதுங்க. ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க, நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அது என்பிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை கொண்டு வந்தது யூனியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸையும் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட்டையும். ஸோ இதான் விஷயங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ இதோட ஏம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏம் என்ன அப்படின்னா, வாஸ் டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆன் பெஸ்டிசைடு ரீட்டைலர்ஸ். அதாவது பெஸ்டிசைடை வியாபாரம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரீட்டைலர்ஸ் இருப்பாங்கல்ல, ஹோல்சேலர்ஸ் இல்லாமல் ரீட்டைலர்ஸ். ஸோ அவங்களை சார்ந்து இந்த ஃபார்மர்ஸ் இருக்க வேணாம், இனிமேல் அவங்க சொல்கிறது தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சயின்டிஸ்ட் கிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணி கேட்டுட்டு, ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட மெயினான ஏம். அதே மாதிரி சயின்டிஃபிக் அப்ரோச் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் இந்த ரெண்டும் ஒரு இது ஃபெர்டிலைசரும் சரி பெஸ்டிசைடும் சரி, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ரீட்டைலர் சொல்கிறது தான் போடணும் ஸோ அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இதை நீங்கள் இந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணியோ இல்லை இந்த வெப்சைட்டோ எதுனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சயின்டிஸ்ட் கூட. பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆர்டிக்கல் வாசிச்சு விட்ருங்க. ஸோ இதான் அதோட ஜிஸ்ட். ஸோ இதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பூஸ்ட் டு ரீவைவ் சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன் ஸ்கீம். ஸோ சோலார் பவர் இன்ஸ்டலேஷன் ஸ்கீம்னாலே பிஎம் குசும் ஸ்கீமு. ஸோ இது லாஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டுருக்குங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இந்த பிஎம் குசும் ஸ்கீம் பற்றி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஆர்டிக்கலில். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சோலாரை நம்ம இந்தியா லெவலில் நம்ம வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. த பிரதான் மந்திரி உர்ஜா சுரக்ஷான் ஈவாம் உத்தம் மகாபியான். ஸோ பிஎம் குசும் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இது இவங்க செட்டிங் அப் ஆஃப் 100 GW சோலார் பவர் பிளான்ஸ் இன் ஃபார்மர் ஓன்டு லேண்ட். அதாவது நார்மல் லேண்ட் இல்லைங்க. ஸோ விவசாயிக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களில், விவசாய நிலங்களில் ஃபார்மர் ஓன்டு லேண்டில் 100 GW சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாலிங் 14 lakh சோலார் பம்ப்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் சோலார் பம்ப்ஸ், சோலார்னால் இயங்கக்கூடிய பம்ப்ஸை 14 lakh பம்ப்ஸ் செட்டில் பண்ணணும், அதாவது கொடுக்கணும், உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும். அது போக சோலாரைசிங் 35 lakh கிரிட் கனெக்டட் அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ். ஸோ கிரிட் கனெக்டட்னா அந்த கட்டமாக கனெக்ட் ஆகிருக்குங்க சில பம்ப்ஸ் எல்லாமே. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ் எல்லாமே அதை சோலரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டியில் பண்ணாமல் சோலரைஸ் பண்ணி அதையும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட டார்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட டார்கெட்டு. ஆஸ் ஆஃப் ஜூன், ஸோ ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இப்போ 2024 ஜூன் வரைக்குமே ஒன்லி 256 மெகாவாட் ஆஃப் பவர் பிளான்ட், அதாவது 33.97 lakh சோலார் பம்ப்ஸ்
அண்ட் 13,000 சோலரைஸ்டு பம்ப்ஸ் ஹவ் பீன் இன்ஸ்டால்ட். ஸோ கிட்டத்தட்ட இவங்க டார்கெட் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் வந்து ஜிகாவாட்டில் இருக்குது 100, இது வந்து மெகாவாட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 ஜிகாவாட் = என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், 1000 மெகாவாட்டுங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். இவங்க வந்து இது வரைக்கும் 256 மெகாவாட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்து the low uptake has forced the government to push the schemes decline to 2026. 2026 முடிக்கிற மாதிரி இதை வந்து பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தளவுக்கு இவ்வளோதாங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஏஐ பேஸ்டு சர்வைலன்ஸ் சிஸ்டம் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரலாம், சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து வச்சு எழுதலாம் எக்ஸாமில். இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிஎம் குஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு நீங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அதாவது நம்மளோட சொசைட்டி, ஸோ அது ரிலேட்டடாக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கொண்டு போகலாம். இல்லை ஸ்கீம்ஸ், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அது வந்து அப்படி கொண்டு போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர்லேயே கூட நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இந்த 2 ஆர்டிக்கல் இருக்குது. அடுத்து ஸோ எடிட்டோரியலை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ரீடம் நோட்ஸ் இந்தியா மஸ்ட் மேக் இட்ஸ் கவர்மெண்ட்ஸ் மோர் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வாசிச்சு விட்ருங்க. ஸோ அது என்னென்னா நம்ம பிஎம் மோடி அவர்களோட ஸ்பீச்சை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் வாசிக்கோங்க, இந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எடிட்டோரியலை பொறுத்தளவுக்கு அவ்வளோதாங்க இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதில் நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்களோட ஒக்காபுலரி கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து எனக்கு வராது ப்ரோ, நான் கொஞ்சம் ஸ்பீடு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எடிட்டோரியல் எப்போவுமே எடுத்து வச்சு ஃபுல்லாகவே வந்து படிச்சிருங்க. ஸோ அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல் தான் நம்ம சொல்கிறோம். ஓவராலாக நீங்கள் வந்து எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலும் கொஞ்சம் வாட்ச் விட்டால் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் ஸ்பீடை வந்து டெவலப் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. ஸோ இதை வாட்ச் விட்றதுனால தான் வரும். ஸோ அதை டெய்லி நீங்கள் வந்து பண்ணணுங்க, இது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எடிட்டோரியல் ஃபுல்லாக வாட்சிருங்க. ஆனால் எக்ஸாம் ரிலேட்டடில் அந்த சின்ன நியூஸ் மட்டும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ இந்த நியூஸ் பேஜில் இந்த பேஜ் 1 வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அந்த சிவில் கோட் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஃப்ரண்ட் பேஜில் நான் வந்து படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இந்த ஆர்டிக்கல் அதோட கண்டினியூட்டி. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கங்க, இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலும் வந்து இதோட பிஎம் குஷும் ஸ்கீமோட டிஜிட்டல் போஸ்ட் டு ரீவைவ் பிஎம் குஷும் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் அந்த ஆர்டிக்கலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அதோட ஒரு இது தாங்க, அதாவது கண்டினியூட்டி தான். ஸோ இந்த 2ஐயும் வந்து பார்த்துக்கோங்க, நியூஸ் பேஜில் இருக்கும். ஸோ அதே நியூஸ் பேஜில் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க, இந்தியா எமர்ஜிங் ஆஸ் அ குளோபல் ஹப் ஆஃப் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம். ஸோ இது ஒரு ஆர்டிக்கல் டிஃபென்ஸ், அதாவது இதில் நம்ம பிஎம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா இஸ் பிகமிங் ஆத்ம நிர்பார், அதாவது டிஃபென்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த ஃபீல்டில் மட்டும் நம்ம வந்து ஆத்ம நிர்பார், அதாவது நம்ம வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறிட்டுருக்கோம். ஸோ நம்மளே வந்து நம்மளோட பார்த்துக்குறோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ரிலையண்ட்டாக நம்ம வந்து மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டேட்டாஸ் நிறைய இருக்கும், இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அஃப்கோர்ஸ் இது டிஃபென்ஸில் இல்லை இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த ஆர்டிக்கல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஸோ இந்த ஆர்டிக்கலுங்க, பாகிஸ்தான் சென்டிங் ஃபாரின் டெரரிஸ்ட்ஸ் இன்டு ஜம்மு, லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், இது தாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து வாசிச்சு விட்ருங்க. இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்குங்க. ஸோ என்னென்னா, மிஸ்டர் ஷின்ஹா ஆல்சோ இனாக்ரேட்டட் எ மெமோரியல் பேலிடன் ஸ்தம்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு மெமோரியலுக்காக வந்து எழுப்பக்கூடிய ஒரு பில்டிங் மாதிரி, இல்லை கட்டடம் மாதிரி, இல்லை ஒரு பில்லர் மாதிரி இருக்குங்க ஸ்தம்ப் அப்படிங்கிறது. ஸோ அந்த பலிடன் ஸ்தம்ப் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, லால் சவுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, டு இம்மார்டலைஸ் த போலீஸ் பர்சனல் அண்ட் த சோல்ஜர்ஸ் ஹூ லை டவுன் தேர் லைஃப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் த சாயில் ஆஃப் ஜேகே. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அதில் இறந்தவங்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தம்ப் வந்து அவரை ரெடி பண்ணி வந்து மெமோரியலாக வந்து வச்சுருக்காங்க, அதை திறந்து வச்சுருக்காங்க, இனாக்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த நியூஸ்லேயே கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு ஓவராலாக வாசி விட்ருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. ஸோ இது இன்டர்னல் செக்யூரிட்டியில் வைக்கலாம், டிஃபென்ஸில் வைக்கலாம், செக்யூரிட்டியில் இருக்கும், செக்யூரிட்டி சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இதில் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் இதை. அடுத்து ஸோ இந்த சின்ன நியூஸுங்க, அதே பேஜ்லேயே கட் ஜிஎஸ்டி ஃபார் டிஜிட்டல் நியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் I&B மினிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டலான ஒரு நியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி இருந்தது. ஸோ அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கான ரீசனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சின்ன நியூஸ் தான். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஒன்று, ஜிஎஸ்டியை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டியை 18%லேருந்து 5%க்கு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 5% போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. யாருக்கிட்ட அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து இது கொஞ்சம் ஒரு இனிஷியேட்டிவ் இதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த டிமாண்டை எப்போ வந்து அஃபிஷியலாக வைக்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்போ வைக்க போகிறாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து செப்டம்பர் 9 வந்து நடக்குது. 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இங்கே நடக்க போகிறது 54வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன, எப்போ வந்தது, யாருக்கு கொண்டு வந்தால், எப்போ ஃபஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக இருக்கிறனால என்ன ப்ராப்ளம் வரும், என்ன இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன ஆர்டிக்கல் தான். ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் பேஜில் இந்த இன்ப்ரீஃப் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. ஸோ இதில் சின்ன நியூஸ் தாங்க. அது என்னென்னா டைகர் ரிசர்வ் எம்ப்ளாயீஸ் ரீஇன்ஸ்டேட்டட் இன் அருணாச்சல். ஸோ இந்த ரெயின்ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரீஇன்ஸ்டேட்டட்னு சொல்லுவோம். ஸோ இதோட மீனிங் என்ன, இந்த மாதிரி ஹார்ட் வேர்ட்ஸ் ஏதாவது ஹிந்துவில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எங்கேயாச்சும் எக்ஸாமில் யூஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து காமன் லைஃப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட மீனிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க தமிழில். ஸோ அதை நீங்கள் அப்பப்போ எங்கேயாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில், ஸோ எங்கேயாவது நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ரீஇன்ஸ்டேட்டட் அப்படின்னா உங்களோட வேலை, உங்களோட ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த ஒர்க்கை வந்து வாங்கிட்டாங்க, அந்த ஒர்க்கை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கையே திருப்பி உங்ககிட்ட கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீஇன்ஸ்டேட்டட். ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து வாசிச்சு விட்ருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 57 கேஷுவல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அந்த நேஷ்னல் பார்க்கோட நேமை பாருங்கள், நம்தப்பா நேஷ்னல் பார்க். ஸோ இந்த நேஷ்னல் பார்க்ஸை பற்றி எப்போ வந்தாலுமே நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் அந்த நேஷ்னல் பார்க் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்று, அதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டினுங்க. அதாவது கடந்த லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து இந்த நியூஸ் வந்து இருந்ததுங்க. அதாவது நம்ம வந்து டைகரை ஃபுல்லாக வந்து நமீபியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு நேஷ்னல் பார்க்கில் வந்து வச்சோம். ஸோ அது எந்த இடம்? ஸோ நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஒரு டைகரோட குட்டிகள் வந்து கொண்டு வந்தது, அப்புறம் இறந்து போன விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்தது. அது என்ன நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில். மறக்காமல் நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்க்குறேன். அப்படி எனக்கு நேஷ்னல் பார்க்கோட நேம் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதோட ஊர் பேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது எந்த இடத்துல இருந்ததுன்னு நம்ம ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால நான் கேட்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கே நியூஸ் பேப்பரில் வந்தாலும் அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி, நாம்தப்பா நேஷ்னல் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஒரு டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுதான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் டைகர் ரிசர்வ்னு இருக்கிறதுலே இந்தியாவோட ஈஸ்டர்ன் மோஸ்ட் டைகர் ரிசர்வ் வந்து என்ன அப்படின்னா நாம்தப்பா எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சலில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு இதிலே நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா NTCA, அதாவது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். எப்போ வந்துச்சு, இது எந்த வருஷம் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகே. இது 2005 டிசம்பரில் வந்து வந்திருக்குங்க. ஸோ இந்தியாவில் வந்து 2005 அதுக்கப்புறத்துலேருந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து வந்திருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னா டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்து நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம், நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இதோட ஃபவுண்டு என்ன, அதாவது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து இதுக்கு கீழே தான் வந்து இந்த எம்ப்ளாயீஸை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் NTCAவோட ப்ராஜெக்ட் டைகர் கீழே 2023-24 இவங்கள ரெக்ரூட் பண்ணிவிட்டு இப்போது அவங்க அதுக்கப்புறம் இடையில ஏதோ வந்து வேலை எல்லாம் போயிருக்கும் கூட திருப்பி அந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் வந்து பேசுது. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த விஷயங்கள் அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. எப்போவுமே பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், வேர்ல்ட்லேயும் இருக்கும். இன்றைக்கி பிஸ்னஸும் வேர்ல்டும் வந்து எந்த நியூஸ் பேப்பரும் எந்த நியூஸ் ஆர்டிக்கலும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள நியூஸ் ஆர்டிகல்ஸுங்க. ஸோ இதை தவிர்த்து நம்மள்ட்ட வந்து குரூப் ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸோட PDFs, அதாவது நம்ம மெட்டீரியல், இது நியூஸ் பேப்பரில் பெரிய ஆர்டிக்கலாக இருக்கும், உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்துச்சு, இல்லை எனக்கு டைம் இல்லை ப்ரோ, நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட ஜஸ்ட் PDFs வந்து வாங்கிக்கலாம். ஹிந்து நியூஸ் பேப்பர் PDFs இது. ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னா சோர்ஸஸ் மெயினாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கும்
வரக்கூடிய ஆர்டிக்கிளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோங்க. ஸோ அது உங்களோட டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே கம்மியான ரேட்டை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 199 பேஜஸ் லாஸ்ட் மந்தோடது ரெடியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஜூலை மந்தோடது. அதோட விஷயம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரி அந்த குரூப்பில் வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவில் சொல்லி இதை தவிர்த்து ஏதாச்சும் நியூஸ் ஏதாவது இந்த இடையில நடந்தோ இல்லை ஏதாச்சும் ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா நான் வந்து அதை உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் நான் போட்டு விட்ருவாங்க. அதோட லிங்க்கோ இல்லை அதோட டெக்ஸ்ட்டோ அதனால் நான் குரூப்பில் போட்டுருவேன். அதுக்கு தான் அந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மந்த் எண்டு கிட்ட வரும்போது அந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப்பும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது சாம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ நீங்கள் தேவைப்படுச்சுன்னா ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஓகே. அதே மாதிரி டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்காக டெய்லி டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாதமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஓல்டு பிடிஎஃப்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 110 நாள் தாண்டி வந்து போயிட்டுருக்கு. டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஓல்டு பிடிஎஃப்ஸ் எனக்கு வேணும் ப்ரோ ஃபஸ்ட் டேலேருந்து அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டிங்கன்னா நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுறேங்க. அதுவும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. எதுனாலும் தேவைப்பட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் இன்ஸ்டாகிராம் வந்து வந்திருக்கோம். ஸோ இன்ஸ்டாவோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.